இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். மக்களாட்சி வருது. நல்லாட்சினா எடப்பாடியார் தான். வாக்களிப்பீர் இரட்டை இலையே. வணக்கம். செய்தி சுருக்கம். தமிழ் புத்தாண்டு கொண்டாட சிபிஆர் வீட்டுக்கு சென்ற மோடி மகிழ்ச்சியும் வெற்றியும் நிறையட்டும் என வாழ்த்து. உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களால் சித்திரை முதல் நாள் தமிழ் புத்தாண்டு கொண்டாடப்படுகிறது. தமிழ் புத்தாண்டையொட்டி தமிழக கோவில்களில் சிறப்பு வழிபாடுகள் நடந்து வருகின்றன. இந்நிலையில் டெல்லியில் உள்ள துணை ஜனாதிபதி சிபி ராதாகிருஷ்ணன் வீட்டுக்கு சென்ற பிரதமர் மோடி தமிழ் புத்தாண்டு வாழ்த்து தெரிவித்தார். பின்னர் அவரது வீட்டின் பூஜை அறையில் உள்ள சாமி படங்களுக்கு தீபாராதனை காண்பித்து வழிபட்டார். பூஜை முடிந்த பிறகு பிரதமர் மோடிக்கு முருகன் படத்தை சிபி ராதாகிருஷ்ணன் பரிசளித்தார். இதற்கிடையில் தமிழ் புத்தாண்டு தினத்தையொட்டி பிரதமர் மோடி தமிழில் வாழ்த்து தெரிவித்துள்ளார். அதில் அவர் கூறியிருப்பதாவது: புனிதமான புத்தாண்டு தினத்தையொட்டி இனிய நல்வாழ்த்துக்கள். இந்த ஆண்டு முழுவதும் மகிழ்ச்சியும் வெற்றியும் நல்ல ஆரோக்கியமும் நிறைந்திருக்க நான் பிரார்த்திக்கிறேன். சிறப்புமிக்க இந்த நாள் புதுப்பித்தல், நம்பிக்கை மற்றும் புதிய தொடக்கங்களின் கொண்டாட்டமாகும். இது தமிழ் புத்தாண்டின் பெருமையை போற்றும் ஒரு தருணம். தமிழின் இலக்கியம், இசை, கலை, தத்துவம், பக்தி ஆகியவற்றின் வளமான பாரம்பரியம் உலகெங்கிலும் உள்ள மக்களுக்கு தொடர்ந்து உத்வேகம் அளிக்கிறது. சிறப்புமிக்க இந்த நாள் நமது சமூகத்தில் ஒற்றுமை உணர்வை மேலும் வளர்க்கட்டும். மகத்தான தமிழ் பண்பாட்டால் உத்வேகம் பெற்று நாம் வெற்றியின் புதிய சிகரங்களை அடைவதோடு இயற்கையுடனான நமது பிணைப்பையும் ஆழப்படுத்திக் கொள்வோம் என மோடி தெரிவித்துள்ளார். ராகுல் ஏன் வரவில்லை? வைகோ விளக்கம். தமிழக சட்டசபை தேர்தலுக்கு ராகுல் ஏன் பிரச்சாரம் செய்ய வரவில்லை என்ற கேள்விக்கு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பதிலளித்தார். அரசியல் சூழ்நிலையில் நாளைக்கு மோடி தமிழகம் வராரு. வெற்றி வாய்ப்பு இருக்கும். மோடி எத்தனை முறை வந்தாலும் சரி அவர் எண்ணம் பலிக்காது. அவரும் அவரை சார்ந்த பரிவாரங்களும் வந்து சென்று மிரட்டிக் கொண்டும் அநாகரிகமான முறையில் திராவிட இயக்கத்தையே இந்த மண்ணிலிருந்து துடைத்தெறிவோம், திமுக கழகத்தை வேரோடு பிடுங்குவோம் என்று மமதையோடும் அகந்தையோடும் மத்திய மந்திரி என்ற திமிரோடும் ஆணவத்தோடும் அவர் இந்த பேசிய கருத்துக்கு பலத்த கண்டனத்தை தெரிவிப்பது மட்டுமல்ல, திராவிட இயக்க வரலாற்றின் அரிச்சுவடி கூட அறியாத அப்பாவி மனிதர், அடர்த்தியான திராவிட இயக்கமான மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் The Concentrated Dravidian Movement is MDMK. அதனுடைய கடமை என்ற உணர்வோடுதான் நாங்கள் முடிவெடுத்துக் கொண்டு வந்தோம். அதே முடிவில் அதற்கு மேலும் மேலும் வலுச்சேர்க்கின்ற பணியிலே தான் நான் ஈடுபட்டு வருகிறேன். மோடி பல முறை தமிழ்நாட்டுக்கு வந்துட்டாரு. ஆனா ராகுல் காந்தி தமிழ்நாட்டுக்கு வரவே இல்லை. வருவார், வரப்போறதா சொல்லியிருக்காங்க. தேர்தல் நேரமா இருக்கு. அவங்க பிரச்சாரத்தை தொடங்கி பல கட்டணம் பொதுக்கூட்டம் நடத்திட்டாங்க மோடியை வச்சு. இதுவும் ராகுல் காந்தி வராது மக்கள் மத்தியில் ஒரு அதிருப்தியா இருக்கு. அதனால ஒரு அதிருப்தி இல்ல, பத்திரிகையாளர் 1-2 பேர்கிட்ட தான் அதிருப்தி இருக்கு. இப்ப நடக்கிறது சட்டமன்ற தேர்தல். ஆனா நீங்க உங்க கூட்டணி டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்குமான போட்டியில் இதை மறைமாற்றம் செஞ்சு கொண்டு போறீங்கன்னு அதிமுக அவருக்கு அரசியல் அரிச்சுவடியே தெரியாது. டெல்லி ஏகாதிபத்தியம் தானே பல்வேறு விதத்திலே வலைவீசி இந்த தமிழகத்தை கைப்பற்றிக் கொள்ளலாம் என்று முனைகிறது. அதனால்தான் இது டெல்லி ஏகாதிபத்தியத்துக்கும் திராவிட ஜனநாயகத்துக்கும் இடையிலே மூண்டிருக்கின்ற அறப்போர். இதிலே டெல்லி ஏகாதிபத்தியத்தினுடைய முயற்சிகள் முறைமுறிந்து நொறுங்கி போகும் என்பதை திட்டவட்டமாக நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். 210 தொகுதிகளிலே வெற்றி பெறுவோம். திமுக வார் ரூம்களில் மாஜி போலீசார் பெரிய வேலை பார்க்கும் அறிவாலயம். தேர்தல் பிரச்சாரம் டிஜிட்டல் முறைக்கு மாறிய பிறகு அரசியல் கட்சிகளுக்கு வார் ரூம் என்பது தவிர்க்க முடியாத ஒன்றாகிவிட்டது. வார் ரூம் என்றால் ஒரு கட்சியின் மொத்த பிரச்சாரமும் ஒரு இடத்திலிருந்து கண்ட்ரோல் செய்யப்படும்.
அங்கே தொகுதி வாரியாக கள நிலவரம் உடனுக்குடன் கம்ப்யூட்டரில் தெரிந்துவிடும். வார் ரூமிலிருந்து ஒரு உத்தரவு பிறப்பித்தால் அது கிளை நிர்வாகிகள் வரைக்கும் சென்று சேரும். சர்வே எடுப்பதில் தொடங்கி மக்களின் எண்ண ஓட்டம் நாளுக்கு நாள் எப்படி மாறி வருகிறது முதற்கொண்டு இங்கே கண்காணிக்கப்படும். கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட வல்லுநர்கள் வார் ரூம்களில் பணியாற்றுவார்கள். பெரிய அளவில் பொருளாதார வசதி கொண்ட கட்சிகள் வார் ரூம் வைத்துள்ளன. அந்த வகையில் திமுக வார் ரூம்களில் இப்போது ஓய்வு பெற்ற போலீஸ் அதிகாரிகளும் இணைந்து செயல்படுவது தெரியவந்துள்ளது. ஜெயலலிதா முதல்வராக இருந்தபோது போலீசில் மிக முக்கிய பதவிக்கு வருவார் என எதிர்பார்க்கப்பட்ட மூத்த போலீஸ் அதிகாரி திடீரென ஓரங்கட்டப்பட்டார். ஆனால் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு ஸ்டாலின் முதல்வரான பின் மிக முக்கிய பதவியில் அவர் அமர்த்தப்பட்டார். அதேபோல யாரும் எதிர்பார்க்காத வகையில் மற்றொரு மூத்த IPS அதிகாரியும் மாநகர காவல்துறையை அலங்கரிக்கும் வகையில் பணியமர்த்தி கௌரவிக்கப்பட்டார். இவர்களை போன்ற உயர் போலீஸ் அதிகாரிகள் ஓய்வு பெற்ற பின் திமுகவின் கட்டளை மையத்தில் ஐக்கியமாகி இருப்பதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். தேர்தல் சமயத்தில் யதார்த்தமான கள நிலவரத்தை கண்காணித்து அவசர சூழல்களில் தாமதங்களை தவிர்த்து உடனடியாக முடிவு எடுப்பது மிக அவசியம். அதுபோல வெவ்வேறு இடங்களில் இருந்து வரும் தகவல்களை திரட்டி தாமதமின்றி பகுப்பாய்வு செய்து உரிய நடவடிக்கை எடுப்பதும் முக்கியம். முக்கிய முடிவுகள் எடுப்பவர்கள் அதை உடனே நிறைவேற்றும் திறமை மிக்கவர்கள், தொழில்நுட்ப வல்லுநர்கள் ஆகியோர் ஒரே நேர்கோட்டில் இணைந்து பணிபுரிவது அவசியம். இதுபோன்ற பணிகளில் ஏற்கனவே பயிற்சி பெற்ற ஓய்வு பெற்ற போலீஸ் உயரதிகாரிகளின் உதவியை திமுகவின் வார் ரூம் எனப்படும் கட்டளை மையம் நாடியுள்ளது. ஓய்வு பெற்ற போலீஸ் அதிகாரிகளும் அந்த மையத்தில் ஐக்கியமாகியுள்ளனர். அவர்களுடன் உச்ச பதவிகளில் இருந்து தற்போது ஓய்வில் இருக்கும் உயர் போலீஸ் அதிகாரியும் இணைந்து இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஸ்டாலினை கண்டதும் கதறிய பெண் பிரச்சாரம் சென்ற இடத்தில் உருக்கா. இல்லத்தரசி 8000 ரூபாய் கூப்பனில் என்ன வாங்க போகிறீர்கள் என கனவு இல்ல திட்ட பயனாளியிடம் முதல்வர் ஸ்டாலின் கேள்வி எழுப்பினார். இதுகுறித்த அவரது அறிக்கை. கேவிக்குப்பம் தொகுதியில் காலை பிரச்சாரத்தின் போது கலைஞர் கனவு இல்லம் திட்ட பயனாளி ஒருவரின் வீட்டுக்கு சென்றேன். மகளிர் உரிமை திட்டத்திலும் அந்த சகோதரி மாதம் 1000 ரூபாய் பெற்று வருகிறார். அவரது குழந்தைகளும் பள்ளியில் காலை உணவு திட்டத்தில் பயனடைவதாக சொல்லி மகிழ்ந்தார். அடுத்து இல்லத்தரசி 8000 ரூபாய் கூப்பனில் என்ன வாங்க போகிறீர்கள் என அவரிடம் கேட்டேன். 2026 தேர்தல் ஓட்டிங்குக்கு முன்பாகவே இல்லத்தரசி 8000 ரூபாய் கூப்பனில் வீட்டுக்கு என்ன பொருள் வாங்கலாம், எந்த கடையில் வாங்கலாம் என்ற ஓட்டிங் தொடங்கியாச்சு. தமிழ்நாடு முழுக்க குடும்பங்களில் இப்போது இந்த டிஸ்கஷன் தான் ஓடுகிறது. வீட்டுக்கு தேவையான எந்த பொருளையும் நீங்க வாங்கிக்கலாம். ஆனா அது முழுக்க முழுக்க என் சகோதரிகள் சாய்ஸாகத்தான் இருக்கணும். அவர்கள்தான் இல்லத்து அரசிகள், குடும்ப தலைவிகள். 2026 ஓட்டிங்கில் தமிழ்நாடு அணியா டெல்லி அணியா என்று நான் கேட்கும்போது தமிழ்நாடு அணி என அனைவரும் சொல்வதைப் போல இல்லத்தரசி டிஸ்கஷனில் வீட்டில் அனைவரும் பெண்கள்தான் என சொல்லணும். பெண்கள் தான் எப்பவுமே வெல்லணும் என ஸ்டாலின் கூறியுள்ளார். என்ன படிக்கிற நீ? ஒன்னாவதா பேரு? கூப்பன் கொடுக்க போறாங்களா 8000 ரூபாய்க்கு? என்ன வாங்க போறீங்க? ஃப்ரிட்ஜ் வாங்க போறீங்களா? வேற என்ன வருது கவர்மெண்ட் ஸ்கீம்? மாதம் மாதம் இல்லை மாதம் மாதம் வந்ததா கரெக்டாக? நீங்கள் பேங்க்கில் போயிட்டு வரீங்க. சரி சரி அழுகு அழகு அழகு அழகு. சரிம்மா சரி அழகு. சரிம்மா சரி 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 சரிம்மா சரிம்மா. தண்ணி விடு தண்ணி விடு தண்ணி விடு தண்ணி விடு. இல்லைவா? ஏன் அம்பேத்கர் பிறந்தநாளா தெரியுமா உனக்கு? கோவையில் பிரச்சாரம் செய்ய விஜய்க்கு அனுமதி மறுப்பா? பின்னணி என்ன? தாவேக வேட்பாளர்களை ஆதரித்து அக்கட்சியின் தலைவர் விஜய் தமிழகம் முழுவதும் பிரச்சாரம் செய்து வருகிறார். சென்னை, திருச்சி, நெல்லை, குமரி என பல மாவட்டங்களுக்கு சென்ற விஜய்க்கு தாவேக தொண்டர்கள், விஜய் ரசிகர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். காரைக்குடி பிரச்சாரத்துக்கு சென்ற விஜய் காலதாமதத்தால் பேசாமலேயே திரும்பினார். ஆனாலும் அவர் சைக்கிள் ஓட்டியதும் ரோட் ஷோ சென்றதுமே அரசியல் அரங்கில் அதிர்வலையை ஏற்படுத்தியது. இந்நிலையில் திருப்பூர் மாவட்டத்தில் தாவேக வேட்பாளர்களுக்கு ஆதரவாக இன்று விஜய் பிரச்சாரம் மற்றும் ரோட் ஷோ நடத்துகிறார்.
இதற்கு முன் கோவை கருமத்தம்பட்டி பகுதியில் அவர் பொதுமக்களிடம் உரையாற்றுவார் என எதிர்பார்ப்பு நிலவியது. ஆனால் கோவை நகர மற்றும் மாவட்ட போலீசாரிடம் தாவேக்கு சார்பில் இதுவரை எவ்வித முன் அனுமதி கடிதமும் சமர்ப்பிக்கவில்லை. இதனால் கோவையில் விஜய் பிரச்சாரம் செய்வதற்கு வாய்ப்பு இல்லை. பொது நிகழ்வுகளுக்காக குறைந்தது 48 மணி நேரத்திற்கு முன்பே அனுமதி பெறுவது கட்டாயம் என்றும் போலீசார் தெரிவித்தனர். சென்னையில் இருந்து தனி விமானம் மூலம் விஜய் கோவைக்கு வருகிறார். அங்கிருந்து பிரச்சார வாகனத்தில் திருப்பூர் செல்கிறார். கருமத்தம்பட்டி வழியாக செல்லக்கூடும் என்றாலும் விஜய் பொதுமக்களிடம் உரையாற்றும் நிகழ்ச்சி நடைபெறாது என கூறப்படுகிறது. இதனால் விஜயை நேரில் காணவும் அவரது பேச்சை கேட்கவும் காத்திருந்த கோவை மக்கள் ஏமாற்றமடைந்துள்ளனர். கோவை தொகுதியில் அதிமுக திமுக வேட்பாளர்கள் இடையே கடும் போட்டி நிலவுகிறது. தாவேகவுக்கு வெற்றி வாய்ப்பு குறைவாக இருப்பதாக அரசியல் வட்டாரங்கள் மதிப்பிடப்படுவதால் தேர்தல் தேதி அறிவிப்புக்கு பின்னர் கோவை பிரச்சாரத்துக்கு அதிக முக்கியத்துவம் வழங்கப்படவில்லை எனவும் கூறப்படுகிறது. கோவை மாநகரம் தொழில்துறை மற்றும் நடுத்தர வர்க்க வாக்காளர்கள் அதிகம் உள்ள பகுதி என்பதால் இங்கு நேரடி பிரச்சாரம் முக்கிய பங்கு வகிக்கும். இதனை விஜய் தவிர்த்தது தாவேகவின் பலம் கோவை பகுதியில் குறைவாக உள்ளதா என்ற கேள்வியையும் எழுப்பியுள்ளது. மதுகுடிப்போர் சங்கத்துக்கும் ராமதாசுக்கும் ஒரே சின்னம், கலக்கத்தில் பாமகவினர். பாமகவில் ஏற்பட்ட பிளவுக்கு பிறகு அனைத்திந்திய ஜனநாயக பாதுகாப்பு கழகம் என்ற அமைப்பை ராமதாஸ் துவங்கினார். வரும் சட்டசபை தேர்தலில் சசிகலாவின் அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகத்துடன் அவர் கூட்டணி அமைத்துள்ளார். 30 தொகுதிகளில் போட்டியிடும் ராமதாஸ் தரப்பு வேட்பாளர்களுக்கு தேர்தல் ஆணையம் சிலிண்டர் சின்னம் ஒதுக்கியது. இந்த சூழலில் சென்னை அம்பத்தூர் தொகுதியில் போட்டியிடும் மதுகுடிப்போர் விழிப்புணர்வு சங்க வேட்பாளர் MS ஆறுமுகத்துக்கும் சிலிண்டர் சின்னம் ஒதுக்கப்பட்டுள்ளது. அவர் சிலிண்டர் சின்னத்துடன் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். இதற்கிடையே அதிமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் பாமகவுக்கு அம்பத்தூர் தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளது. அக்கட்சி சார்பில் அம்பத்தூர் நகராட்சி முன்னாள் தலைவர் KN சேகர் வேட்பாளராக போட்டியிடுகிறார். அம்பத்தூர் தொகுதியில் வன்னியர் சமுதாய மக்கள் அதிக அளவில் வசித்து வருகின்றனர். அவர்களில் ராமதாஸ் ஆதரவாளர்கள் அதிகம் உள்ளனர். இதனால் சிலிண்டர் சின்னத்தில் போட்டியிடும் மதுகுடிப்போர் விழிப்புணர்வு சங்க வேட்பாளருக்கு ராமதாஸ் ஆதரவாளர்கள் ஓட்டு போட்டு விடுவரோ என பாமகவினர் கலக்கத்தில் உள்ளனர். சென்னை பல்கலையில் ஜாதி பாகுபாடு, உயர்கல்வித்துறை விசாரணை ஆரம்பம். நூற்றாண்டு பழமை வாய்ந்த சென்னை பல்கலையில் பேராசிரியர்கள் பதவி உயர்வு உட்பட பல்வேறு கல்விசார் நடவடிக்கைகளில் உரிய விதிகள் பின்பற்றப்படவில்லை என குற்றச்சாட்டுகள் எழுந்து வருகின்றன. பல்கலையில் ஜாதி ரீதியாக பாகுபாடு காட்டப்படுவதாகவும் புகார்கள் எழுகிறது. இது தொடர்பாக தேசிய பட்டியலின ஆணையத்திற்கு புகார்கள் சென்றன. அதன்பின் ஆணைய தலைவர் கிஷோர் மக்வானா கடந்த பிப்ரவரி 9 பல்கலை வளாகத்துக்கு சென்று விசாரணை நடத்தினார். சென்னை பல்கலை பதிவாளர் ரீட்டா ஜான் தேர்வு குழுவில் UGC விதிகளின்படி SC/ST பிரதிநிதிகள் இடம்பெறாதது குறித்து எழுந்த புகார் தொடர்பாக விசாரணை நடந்தது. அதேபோல ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் அல்லாத பணியாளர்கள் நியமனம், PhD மற்றும் பல்கலை ஆராய்ச்சி உதவித்தொகை திட்டத்தில் உரிய இடஒதுக்கீடு பின்பற்றாதது உட்பட பல்வேறு புகார்கள் குறித்து விசாரணை நடந்தது. இந்நிலையில் சென்னை பல்கலையில் பட்டியல் இனத்தவர்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் தொடர்பான 4 புகார்கள் குறித்து விரிவான விசாரணை நடத்த தமிழக உயர்கல்வித்துறை முடிவு செய்துள்ளது. இதுகுறித்து உயர்கல்வித்துறை அதிகாரிகள் கூறியதாவது: தேசிய பட்டியலின ஆணைய பரிந்துரையின்படி சென்னை பல்கலை மீது எழுந்துள்ள புகாரில் 4 புகார்கள் குறித்து ஓய்வு பெற்ற நீதிபதிகள் தலைமையில் தனித்தனி குழுக்கள் அமைத்து விரிவான விசாரணை நடத்தப்பட உள்ளது. இந்த விசாரணை அறிக்கை பட்டியலின ஆணையத்திடம் சமர்ப்பிக்கப்படும். அதன்பின் தவறு செய்தவர்கள் மீது துறை சார்ந்த நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என அவர்கள் கூறினர். பிரச்சார வாகனத்தின் மீது ஏறி தொண்டர்கள் ஆட்டம், விளம்பர பலகையால் அடித்த திருமாவளவன். தமிழகத்தில் சட்டசபை தேர்தல் ஓட்டுப்பதிவு ஏப்ரல் 23ஆம் தேதி நடக்கவுள்ளது. இதனை ஒட்டி கடலூர் மாவட்டம் பன்ருட்டியில் விசிக வேட்பாளர் அப்துல் ரஹ்மானை ஆதரித்து அக்கட்சியின் தலைவர் திருமாவளவன் பிரச்சாரம் செய்தார். பன்ருட்டி கடைவீதியில் திருமாவளவனின் பிரச்சார வாகனத்தை தொண்டர்கள் சூழ்ந்தனர். வாகனத்தை நகர விடாமல் மொய்ப்பது போல மொய்த்தனர். இதனை பார்த்து ஆடிப்போன திருமாவளவன் கையில் வைத்திருந்த விளம்பர பலகையால் வாகனத்தின் மீது ஏறிய தொண்டர்களை அடித்து கீழிறக்கினார். இதனால் அங்கு பரபரப்பு உண்டானது. திருமாவளவன் எவ்வளவு சொல்லியும் தொண்டர்கள் ஆரவாரம் அடங்கவில்லை. இதனால் கடுப்பாகி பிரச்சாரத்தை பாதியில் முடித்துக்கொண்டு அங்கிருந்து கிளம்பினார்.